பெரியார் குறித்து சமீபத்துல ஒரு அரசியல் தலைவர் முரணான கருத்தை வைத்தார். அதற்கு நிறைய பேர் ஆதரவு குரல்கள் கொடுத்தாங்க, நிறைய பேர் எதிர்ப்பு குரலும் கொடுத்தாங்க. பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் இவையெல்லாம் எந்த அளவில் இருக்கின்றன என்று யோசிக்கத்தான் வேண்டியிருக்கு. தன்னுடைய பெயரிலேயே பெரியாரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு எழுத்தாளருக்கான, துணை பேராசிரியருக்கான அடிப்படை கருத்துரிமை, எழுத்துரிமை, பேச்சுரிமை மறுக்கப்படுகிறது. இது சுதந்திரமான நாடா? வணக்கம். இந்த நாடு ஜனநாயக நாடு. யாரை பத்தி யார் வேணாலும் எந்த கருத்தையும் முன்வைக்கலாம். எழுத்துரிமை, பேச்சுரிமை குறித்து பல காலமா பேசிட்டு வரும். 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நடைமுறையில இன்னும் பல விஷயங்கள் மாறி நடந்துட்டு இருக்கு. சுதந்திரம் இருக்கா, சுதந்திரம் இல்லையா அப்படிங்கிறதே வாதத்திற்கு உரிய ஒரு விஷயமா இருக்கு. ஆமா, பெரியார் குறித்து சமீபத்துல ஒரு அரசியல் தலைவர் முரணான கருத்தை வைத்தார். அதற்கு நிறைய பேர் ஆதரவு குரல்கள் கொடுத்தாங்க, நிறைய பேர் எதிர்ப்பு குரலும் கொடுத்தாங்க. ஒருவரை பற்றி தவறான கருத்துக்களை வைப்பது அது அவருடைய சுதந்திரம். ஆனால் என்ன கருத்தை வைக்கிறார், அது சரியானதா என்பது கேள்விக்குரியது, விவாதத்திற்கு உரியது. இப்படி பெரியாரின் சிலைகளை உடைப்பது, சாணியை கரைத்து ஊற்றுவது, அவதூறாக பேசுவது, இப்படி பல விடயங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கின்றன. தவறான கருத்துக்களை முன்வைத்து அந்த அரசியல் தலைவர் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன, கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் இந்த நாட்டில் பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் இவையெல்லாம் எந்த அளவில் இருக்கின்றன என்று யோசிக்கத்தான் வேண்டி இருக்கிறது. சமீபத்தில் தன்னுடைய பெயரிலேயே பெரியாரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு எழுத்தாளர் 80க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை சாதிகள் குறித்தும், சாதி ஒடுக்குமுறைகள் குறித்தும், சமூக நீதி குறித்தும் எழுதியவர், துணை பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருப்பவர், பழமைவாத கல்வி முறை குறித்து முரணான கருத்துக்களை வைத்து, மெக்காலேவின் கல்வி முறை குறித்து முரண்பட்ட கருத்துக்களை முன்வைத்து கல்வி சார்ந்த புரட்சியான கருத்துக்களை ஒரு புத்தகமாக ஏற்கனவே எழுதி அடையாளப்பட்டவர். சமீபத்தில் பெரியாரின் போர்க்களங்கள் என்ற தலைப்பில் அவர் ஒரு நூலை வெளியிட்டார். அது பெரியாரின் வாழ்வியல் முறை, அரசியல் பார்வை, சமூக நீதி என்று பல கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கலாம். அந்த கருத்து சார்ந்து என்ன எழுதி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே பல்கலைக்கழகத்தின் நிர்வாகமானது இந்த நூலுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரியது. இந்த நூலை வெளியிடுவதற்கு எங்களிடம் அனுமதி பெறவில்லை என்று ஒரு நூலை எழுதுவதற்கான உரிமையே, அடிப்படை உரிமையே அங்கு மறுக்கப்பட்டது. எங்களை கேட்காமல் எப்படி இந்த நூல் வரலாம் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. தொடர்ந்து அவருக்கு தொல்லை கொடுத்து இந்த நூல் வெளியே வரக்கூடாது என்று தடை செய்யும் நோக்கத்திலோ, அல்லது பெரியார் சார்ந்த இந்த நூல் இவர் எப்படி எழுதலாம் என்று அவர் மீது கொண்ட தனிப்பட்ட காழ்ப்புணர்வு காரணமாகவோ, என்ன காரணம் என்று தெரியவில்லை. நாம் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இது இருக்கிறது. இந்த நூலை வாசித்து, பெரியாரின் போர்க்களங்கள் என்ற இந்த நூலை வாசித்து அதில் எழுதப்பட்ட கருத்துக்கள் குறித்து, வரலாற்று தரவுகள் குறித்து மாறுபட்ட எண்ணங்கள் இருந்தால், சர்ச்சைக்குரிய விடயங்கள் தோன்றினால் இருதரப்பும் கலந்து பேச வேண்டும். ஏன் சட்ட ரீதியான நடவடிக்கை கூட எடுக்கலாம். இது தவறாக சொல்லப்பட்டிருக்கிறது, தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது, இந்த கருத்துக்கு நான் முரண்படுகிறேன் அல்லது ஆதரவு தெரிவிக்கிறேன் என்று கூறினால் அது ஆரோக்கியமான மனப்பாங்காக இருக்கும், இல்லையா? ஆனால் ஒரு நூல் வெளிவரும் பொழுதே ஒரு எழுத்தாளருக்கான, துணை பேராசிரியருக்கான அடிப்படை கருத்துரிமை, எழுத்துரிமை, பேச்சுரிமை மறுக்கப்படுகிறது. இது சுதந்திரமான நாடா, சுதந்திரம் பெற்றுவிட்ட நாடா என்று கேள்வி வருகிறது. ஒரு நிர்வாகத்திடம் பணி செய்கிறோம். இந்த பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது அடக்குமுறை, ஆதிக்கம். நீ என்னிடம் வேலை செய்கிறாய், சம்பளம் வாங்குகிறாய், கை நீட்டி சம்பளம் வாங்குகிறாய், நீ எனக்கு அடிமை. நீ என்ன பேச வேண்டும், என்ன எழுத வேண்டும், என்ன சிந்திக்க வேண்டும்,
எல்லாவற்றையும் நான் தான் தீர்மானிப்பேன். என்னை கேட்டுவிட்டுதான் நீ மூச்சு கூட விட வேண்டும். என்ன விதமான ஆதிக்க மனப்பான்மை இது? சமூக நீதி எங்கே சென்று கொண்டிருக்கிறது? நடைமுறையில் இருக்கிறதா? ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்கிறோம், அதீத சுதந்திரம் காரணமாக இளைய தலைமுறை கெட்டு போகிறது, தீய பழக்கங்களுக்கு ஆளாகிறார்கள், போதை பழக்கங்களுக்கு ஆளாகிறார்கள். சுதந்திரம் ஒரு பக்கம் குவிந்து கொண்டிருக்கிறது, அதீதமாக பயன்படுத்தி சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பேசுகிறோம். இன்னொரு பக்கம் அடிப்படை பேச்சுரிமை, அடிப்படை கருத்துரிமை, எழுத்துரிமை கூட இல்லாமல் பணியிடங்களில் கொத்தடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான் நிலவுகிறது என்பது இந்த நிகழ்வை பற்றி அறிந்த போது எனக்கு தோன்றியது. சிந்திப்போம். மனிதர்கள் அடிமைகள் அல்ல, மனிதர்களுக்கு உணர்வுகள் உண்டு. ஒவ்வொருவருக்குமான தனிப்பட்ட கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, தனக்கு விருப்பப்பட்டதை விருப்பமான முறையில் தெரியப்படுத்தக்கூடிய தன்மை எல்லோருக்குமானது. இதை சிதைக்க, அழிக்க எவரும் முன்வருதல் மனித குலத்திற்கே ஒரு சவாலான ஒன்று, எதிரான ஒன்று. சிந்திப்போம், செயல்படுவோம்.